வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தராவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனை அடிப்படை வசதிகள் இன்றி இருப்பதாகவும், மருத்துவமனை கட்டடம் சேதமடைந்துள்ளதால் நோயாளிகள் மிகுந்த சிரமம் அடைவதாகவும் தெரிவித்தார். விரைவில் மருத்துவமனைக்கு மாவட்ட நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு போய் பார்த்தீங்கன்னா அது மருத்துவமனைங்கிற எண்ணமே வராத அளவுக்கு ரொம்ப இடிந்த பழைய கட்டிடமாக தோற்றமளிக்கிறது. 35லேருந்து 50 கிராமங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட பேரையூர்ல இருந்து எல்லாரும் அங்க வந்து நோயாளிகளா பயன்பெறதுக்காக மருத்துவமாக்குறதுக்காக வர்றாங்க. ஆனா உள்ள 56ல கட்டப்பட்ட கட்டிடம் அப்படியே இருக்கிறது. அதில் ஒரு பெரிய கட்டிடம் இடிஞ்சு செப்பனிடப்படும் அப்படிங்கிறதுல மூடப்பட்டு பச்சை பாய் போட்டு அப்படியே 1.5 வருஷமா வச்சிருக்கிறாங்க. எந்த அறையிலுமே போதிய வசதி இல்லை. அரசு உடனடியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இதற்கு போதிய நிதி ஒதுக்கி வெகு விரைவில் இதற்கு கட்டடத்தையும் போதுமான பணியாளர்களையும் செவிலியர்களையும் துப்புரவு பணியாளர்களும் வழங்க வேண்டும். ஒரு 15 நாள் அவகாசம் இதுக்கான அரசு என்ன ஆவண நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையை மேம்பாடு செய்து தர கோரி ஆர்ப்பாட்டத்தை, பெருந்திரளான மக்களை கூட்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இந்த தருணத்தில் எச்சரிக்கை விடுக்கிறேன்.